ஒரே பண்ணி மூட்டமாக இருக்குல்ல. வாரமாக பரவாயில்லான்னு பாரு, நடு ரோட்டில் வருவா. நீதான் பாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட போகுது. காய்ச்சல் அடிக்கி, ஆனால் காய்ச்சலுக்கு ஆப்போசிட்டாக ஐஸ்கிரீம் தின்னால் தான் சரி வரும்னு நினைக்கிறேன். மண்டை வலி தாங்க முடியல. நம்ம அப்படி செஞ்சால் தான் சரி வரும். மாத்திரையெல்லாம் போட்டு போட்டு பார்த்தாச்சு. என் உடம்புக்குலாம் அப்படித்தான். நம்மளுக்கு எது இருக்குதோ அதுக்கு அகைன்ஸ்டாக சாப்பிட்டா தான் அது சரியாகும்னா அதை ட்ரை பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லைன்னு. நேற்று நைட்டு வந்து மாத்திரையாக தின்னு மண்டை இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது. இருக்க மாத்திரையெல்லாம் போட்டு போட்டு சூடு தான் வருது. அதனால கூல் பண்ணுறதுக்கு போயிடுது ஐஸ்கிரீம் திங்கிறது. பழுதா ஹே இல்லை ஐஸ்கிரீம் எல்லாம் பந்த் பண்ணிட்டான். வா ஓடுவோம். ஒரு டோர் திறந்துருக்குது. எடுத்து வைக்கல வடியா. ஏய் ஃபோன் கரை இருக்கம்ப, ஒரு நிமிஷம் கேட்டுட்டு போ. நீ வந்துட்டு வாங்க, சவுட்ல எடுத்துவான். ஆனால் விடியாடி எடுப்பாங்க. நெட்வொர்க் ஆஃப் ஆகி போய் இருக்குது, என்னன்னு கேட்கணும்ல. அந்த லூசு பையாஜி ருக்கோ 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 போய் தொலைங்க. दादाजी रुको, कई खामी आइसक्रीम चाहिए. अम्मा आ गया, जल्दी मत कर रहा है. हो गया ना टाइम, तो आइसक्रीम दे दो. எனக்கு கோணு, உனக்கு இது. பிள்ளை குளுத்துட்டப்பா. இங்கே குதிப்பட்டிருக்கியா உருவிராம. அவன் எதிர்பார்த்துட்டு இருப்பான். நம்மளுக்கு அம்மா கொண்டுட்டு வரையில 2 கால் பிள்ளை ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 4 கால் பிள்ளை ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அம்மா ஐஸ்கிரீம் சாப்பிடவே இருக்கா, நம்மளுக்கு கொண்டு வருவான்ட்டு. கைப்பிடி. பனி பேர் எப்படி அடிக்குதுன்னு இந்த பக்கம் மாதிரி அதுக்கு மீறி புகை மூட்டமாக இருக்குது. வா திறந்துருக்கு, என்னன்னு கேட்போம். இப்போ எப்படி இருக்கா? காலையில் அப்போ அதிகாலையில் எப்படி இருக்கும்? அப்போ நானும் அதில் தானே ஸ்கூல் போவேன். சொல்வா. அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்குவாரு. நான்சி ஷீ அவன் ஓவராக டென்ஷன். ஆனால் ஐஸ் வாட்டர் தலையில் ஊற்றி கூல் பண்ணுவான்ல, அந்த கதையாக நம்மளுக்கு ஓவர் டென்ஷன் ஆனிச்சுன்னா ஐஸ்கிரீமை சாப்பிட்டு கூல் பண்ணிக்கிட வேண்டியதான். அப்படி தான் கூல் பண்ணிட்டு வரணும் பாடியை.